ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அனிமே 7. இந்த வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னா ரனகேடி மெட்டலோட அடுத்த எபிசோட் தான் கைஸ் பார்க்க போகிறோம். இந்த அனிமையோட ப்ரீவியஸ் எபிசோட நீங்கள் பார்க்கல அப்படிங்கிற பட்சத்துக்கு நம்ம சேனலோட பிளேலிஸ்ட் இருக்கு, மறக்காம எல்லாத்தையும் செக் பண்ணி பார்த்து வந்து இந்த எபிசோட பாருங்க. அப்பதான் உங்களுக்கு இந்த அனிமையோட ஸ்டோரிலைன்ஸ் எல்லாமே புரியும். பலவலன்னு பேசிக்கிட்டு நேரத்தை நினைக்காம டேரக்டா நம்ம இன்னைக்கான எபிசோட் கொள்ள போவோம். போன எபிசோடோட கடைசியில் என்ன பார்த்துருப்போம் அப்படின்னா, ஹுவாங் கிளானை சேர்ந்த ஆன்சிஸ்டருக்கும் ஹீரோவோட உடம்புல இருக்கக்கூடிய அந்த ஏன்ஷியன்ட் டெவிலோட சிதறடிக்கப்பட்ட துண்டுக்கும் இடையில பயங்கரமான சண்டை போயிருக்கும். அந்த இடத்துக்குள்ள அந்த ஆன்சிஸ்டரை போட்டு பறக்க விட்டுருக்கும் அந்த டெவில். இன்னைக்கு எபிசோட் அதுல இருந்து ஆரம்பிக்குது. எபிசோடோட ஆரம்பத்தில் அந்த டோக்கனு சதுரி வந்து விழுந்துகிட்டு இருக்க ஆன்சிஸ்டர் டோக்கனோட சக்திகளும் முடிஞ்சிருச்சு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து சொல்லிக்கிட்டு திரும்பி அந்த ஆன்சிஸ்டர் டோக்கன் மேல பறக்க ஆரம்பிக்குது. அது தன்னோட எனர்ஜி அந்த இடத்துக்குள்ள ரிலீஸ் பண்ணிக்கிட்டு இருக்க அந்த இடத்துக்குள்ள ஒரு டார்க் ப்ளூ கலர்ல இருக்கக்கூடிய ஒரு மரம் ஒன்று உருவாகுது. இதை பார்த்துக்கிட்டு இருக்க கிளானோட லீடரும் இதுதான் ஆன்சிஸ்டர் ஜெயோட ஃபைனல் மூவ். இந்த மூவ் உருவானதுக்கு அப்புறம் சண்டைகளோட இறுதி கட்டத்துக்கு வந்துட்டோம் அப்படின்னு அர்த்தம். இது ரெண்டு பேர்ல யாரோ ஒரு ஆளோட மரணத்தை குறிக்கக்கூடிய ஒரு விஷயம் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் பேசிக்கிட்டு இருக்கான். அதாவது இது உருவானதுக்கு அப்புறம் யாராவது ஒரு ஆள் சாவாங்க அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கான். இது ஒரு அட்டாக் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க ஏன்ஷியன்ட் டெவில் தன்னோட வெயின்ஸ் யூஸ் பண்ணிட்டு அதை உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்க. இன்னொரு பக்கம் உள்ளுக்குள்ளார அந்த ஆன்சிஸ்டரும் எந்திரிச்சுக்கிட்டு இருக்கா. ஆன்சிஸ்டருக்கு அந்த இடத்துல இருக்கக்கூடிய கிளானோட லீடர் மரியாதை செலுத்திக்கிட்டு, ஆன்சிஸ்டர் இப்போ நம்ம என்ன பண்றது, இப்பயாச்சும் அந்த லியூமே ஒப்படைச்சலாமே அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. அந்த இடமே பயங்கரமா நடுங்கிக்கிட்டு இருக்கு. ஏன்ஷியன்ட் டெவில் தன்னோட பவர்ஸை பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்கு மரம் மாதிரி இருந்துச்சுல அதை ஒட்டு மொத்தமா தன்னோட வெயின்ஸை பிடிச்சி கட்டி போட ஆரம்பிக்குது. ஹுவாங் கிளானை சேர்ந்த ஆன்சிஸ்டர் லியூமே கிட்ட திரும்பிக்கிட்டு, லியூமே நீ இந்த இடத்துக்கு வந்து இந்த உன்னை நான் நல்லபடியா பாத்துக்கிட்டேன், உன்கிட்ட நான் எதையும் எதிர்பார்த்தது இல்லை, ஆனா எனக்கு இப்போ ஒண்ணு தேவை, உன்னோட கன்செப்ஷன் எனக்கு வேணும், இதை தவிர வேற வழி இல்ல, நான் மரணம் வரைக்கும் அவனா கூட போறாரு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. டெவில் வெயின்ஸ்ல அந்த இடத்துக்குள்ள வந்து வேக வேகமா வந்துகிட்டு முன்னாடி அந்த இடத்துக்குள்ள போடப்பட்டிருக்க எல்லா பேரையும் பயங்கர ஃபோர்ஸ்ஃபுல்லா உடைக்க ட்ரை பண்ணிக்கிட்டே இருக்க. லியூமேயும் சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ இந்த கிளானுக்கு என்ன கொண்டு வந்ததுக்கு அப்புறம் நீ பண்ண எல்லா விஷயங்களும் என்னோட கன்செப்ஷனுக்காக தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும். ஆனா எனக்கு இன்னைக்கு வேற எந்த ஒரு வழிகளும் கிடையாது, ஏன்னா நான் ரெண்டு பக்கமும் மாட்டிக்கிட்டு இருக்கேன். என்னோட கன்செப்ஷனை நான் கண்டிப்பா உனக்கு தரேன். அந்த ஆன்சிஸ்டர் சொல்லிக்கிட்டு இருக்கான், எங்க ஹுவாங் கிளானோட உண்மையான தாவோ அது ஃபார்ம்லெஸ், அதாவது உருவம் இல்லாத தாவோவும் கிடையாது, ஹெவன்லி டெவில் தாவோ பாதையும் கிடையாது, ரெண்டுமே சேர்ந்து ஒரு தாவோ பாதை. உண்மையை சொல்ல போனா ரெண்டு தாவோ பாதைகளும் ஒண்ணுதான். பல வருஷங்களுக்கு முன்னாடி ஒட்டுமொத்த தண்டர் செலஸ்டியல் ரிலியம் உலகத்தையே ஆதிக்கம் செலுத்தின ஒரு தாவோ பாதை என்னோட ஆன்சிஸ்டர்ஸோட உருவம் இல்லாத ஹெவன்லி டெவில் தாவோ பாதை. 10,000 ஆண்டுகளுக்கு முன்னாடி இந்த உருவம் இல்லாத ஹெவன்லி டெவில் தாவோ பாதை என்னோட குலத்தை விட்டு போயிடுச்சு. ஒரு மேல உன்னோட கன்செப்ஷனை நான் அப்சர்வ் பண்ற இந்த காரணத்தினால என்னால அந்த உருவம் இல்லாத ஹெவன்லி டெவில் தாவோ பாதையை திரும்பியும் கொண்டு வர முடியும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. லியூமையும் நான் உங்ககிட்ட ஒரு சத்தியம் கேட்க விருப்பப்படுறேன் அப்படின்னு மாதிரி அந்த இடத்துல கேட்டுக்கிட்டு இருக்க. சொல்லு அப்படின்னு மாதிரி அந்த இடத்துக்குள்ள அவனு கேட்க, நீ என்ன பண்ணுவியோ அந்த வாங்லிங்க எனக்காக நீ கொல்லணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ எல்லாத்தையும் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்க. முடியாத நிலைமையில கஷ்டப்பட்டுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த பேக் நீ இந்த சண்டையை முடிச்சதுக்கு அப்புறம் இதை திறந்து பார்க்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு லீயுமே அவன்கிட்ட கொடுத்துறான். அந்த ஆன்சிஸ்டரும் கண்டிப்பா என்னால முடிஞ்ச எல்லா விஷயத்தையும் நான் இந்த இடத்துக்குள்ள பண்ணுவேன் அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. இதை கேட்கிற லீயுமே, உன்னால மட்டும் வாங்லிங்க கொல்ல முடியல அப்படின்னா இந்த பேக்கை தயவு செஞ்சு மறக்காம வாங்லிங் கிட்ட கொடுத்துரு அப்படின்னு மாதிரி அவன் சொல்லிக்கிட்டு நான் தயார் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன். அடுத்த நிமிஷமே தன்னோட பவர்ஸை பயன்படுத்திக்கிட்டு லியூமோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய கன்செப்ஷன் எல்லாத்தையும் அவன் விழுங்க ஆரம்பிக்கிறான். ஒரு மாதிரி சைக்கோத்தனமா அந்த இடத்துக்குள்ள சிரிச்சுக்கிட்டு லியூமோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா சக்திகளையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்க. இதெல்லாம் ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கான். அவளோட கல்டிவேஷன் ராக்கெட் வேகத்துல உயர்ந்துச்சு. அதே போல தனக்கு வழிகாட்டின அந்த மாஸ்டர் இன்னைக்கு இறந்துட்டா. உண்மையான வாழ்க்கையோட விதிகளை யாராலையுமே புரிஞ்சுக்க முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துக்குள்ள ஏன்ஷியன்ட் டெவில் அதை உடச்சு சதறடி அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள கட்டளையிட உடச்சு சதற விட்டுக்கிட்டு வெயின்ஸ் உள்ளுக்குள்ளார போய்கிட்டு இருக்கு. ஏன்ஷியன்ட் டெவிலும் நீங்க அப்படி என்னதான் பண்றீங்க அப்படிங்கறத நான் பார்க்க விருப்பப்படுறேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு முன்னாடி வந்துகிட்டு இருக்க. உள்ளுக்குள்ளார காமிக்கிறாங்க அந்த ஆன்சிஸ்டர் அமைதியா இருக்கான். ஏன்ஷியன்ட் டெவிலும் அவனை பார்த்துக்கிட்டு இருக்க. அதே சமயத்துல பக்கத்துல இருக்கக்கூடிய அந்த பொண்ணு உண்மையால அவ இறந்துட்டா. அவளோட கன்செப்ஷன் எல்லாத்தையும் விளங்கிட்டா. இன்னொருத்தன் என்னவோ போன மாதிரி அப்படியும் இப்படியுமா தெரிஞ்சுக்கிட்டு இருக்கான். கொஞ்சம் வினோதமா இருக்கு அப்படின்னு அட்டாக் பண்ண வந்துகிட்டு இருக்கா. சடனா அவனோட உடம்பு ஒரு மாதிரி பண்ண ஆரம்பிக்குது. ஒரு பக்கம் டெவில் அந்த இடத்துக்குள்ள அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க. முன்னாடி வரக்கூடிய எனர்ஜி தடுத்து நிறுத்திக்கிட்டு ஏன்ஷியன்ட் டெவிலே பின்னோக்கி தள்ளிக்கிட்டு இருக்கு. ஏன்ஷியன்ட் டெவில் நக்கலோட சிரிச்சுக்கிட்டு இருக்க. ஹுவாங் கிளானோட லீடரை பின்னோக்கி போய்கிட்டு இருக்க. ஹுவாங் கிளானோட ஆன்சிஸ்டர் மேல் நோக்கி பறக்க ஆரம்பிக்கிறான். அவனுக்கு கீழே பயங்கரமான கர்ஸ் எனர்ஜி மாதிரியானதும் ஒரு ஃபிளவர் மாதிரியான உருவமும் அந்த இடத்துக்குள்ள வந்துகிட்டு இருக்கா. இன்னொரு பக்கத்துல பார்த்தா கீழே இருந்து ஒரு பெரிய கேட் மாதிரியானது ஒன்று வெளியே வந்துகிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளாக் எனர்ஜிஸ் எல்லாமே அந்த இடத்துக்குள்ள ஹுவாங் கிளானோட ஆன்சிஸ்டர் கிட்ட வந்துகிட்டு இருக்க. இன்னமும் எக்கச்சக்கமான கருப்பு நிற எனர்ஜிகள் எல்லாமே ஒன்னு சேர ஆரம்பிக்குது. சில வடிவங்களை எடுக்க ஆரம்பிக்குது. சத்த நேரத்தை அந்த இடத்துக்குள்ள ஒட்டுமொத்த ஏரியா ஒரு மாதிரி நரகத்துல இருக்கக்கூடிய கொடூரமான இடம் மாதிரி இருக்கு. அந்த இடத்துல ஏதோ ஒரு கை மாதிரியானது ஓபன் ஆகிட்டு இருக்கு. அதுக்குள்ள இருந்து இன்னும் எக்கச்சக்கமான டெவில் எனர்ஜிஸ் வெளியே வந்துகிட்டு இருக்கு. கிளானோட லீடர் ஏன்ஷியன்ட் டெவில் எல்லாமே ஷாக் ஆகிட்டு இருக்க. இன்னும் அந்த இடத்துக்குள்ள இருந்து சில முகங்கள்லாம் கூட உருவாகிட்டு இருக்கு. சடனா லீயுமே கொடுத்து அந்த பேக் கீழே வந்துகிட்டு இருக்க. கிளானோட தலைவன் அதை எடுத்து வச்சுக்கிறான் தன்னோட கையில. சில டெவில் முகங்கள் உருவாச்சுல, சோ அது பேசிக்கிட்டு இருக்கு அந்த இடத்துக்குள்ள. இந்த உலகத்துல வடிவம் இல்லாத எல்லா உருவங்களும் ஒன்னு சேர்ந்து ஒரு டெவில உருவாக்கும். இதுதான் வடிவம் இல்லாத ஹெவன்லி டெவில் தாவோ பாதை. இது உலகம் முழுக்க
முழுக்க சுத்தி திரியக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த தாவ பாதை எங்க கிளானோட ஆன்சிஸ்டரால உருவாக்கப்பட்டது. இது இப்ப திரும்பவும் வந்துடுச்சு அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள பயங்கர சத்தம் போட்டு பேசிக்கிட்டு இருக்க. இதை கேட்டுக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள ஏன்ஷியன்ட் டெவிலும் நீ யார்கிட்ட இதை பேசிக்கிட்டு இருக்கன்னு தெரியுதா? இந்த ஹியூமன் கல்டிவேட்டர்ஸால டெவில்ஸோட தாண்ட தூண்டி திரும்பி அதை பிறக்க வைக்க முடியும் அப்படின்னா இது ரொம்பவே சுவாரஸ்யமான ஒரு விஷயம். இது எனக்கு ரொம்பவே பயனுள்ளது அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள வந்து ரொம்ப சந்தோஷமாகறான். உன்னோட உண்மையான தகுதி என்ன அப்படிங்கிறது எனக்கு முன்னாடி உனக்கு தெரியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒரு குழந்தை மாதிரி இருக்கு. ஏன்ஷியன்ட் டெவில் ஹீரோட உடம்புக்குள்ள இருந்து தன்னோட தாட்டை வெளியே அனுப்பி விட்டுக்கிட்டு இருக்கா. வெளியே வந்த வேகத்துக்கு ஒரே கிக்கு சதுர அடிக்கப்பட்டுக்கிட்டு இருக்கா. கீழே விழுந்த டெவிலையும் சும்மா விடலையே, போட்டு பயங்கரமா அந்த இடத்துக்குள்ள இருந்து பஞ்ச் பண்ணிக்கிட்டு இருக்கா. அதே சமயத்துல அந்த கீழே விழுந்த டெவில் ஏன்ஷியன்ட் டெவில தன்னோட கையை பயன்படுத்திக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள பயங்கரமா லாக் பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் ஏன்ஷியன்ட் டெவில் தன்னோட பவர்ஸை பயன்படுத்திக்கிட்டு லைட்டா ஒரு துளி அளவு ஏர் ரிலீஸ் பண்ணதுக்கே அந்த கட்டுப்பாடுகளை உடைச்சது மட்டும் இல்லாம நீ இப்பதான் இந்த ஹெவன்லி டெவிலோட தாவ பாதைக்குள்ள நுழைஞ்சிருக்க. உண்மையான டெவிலா இருந்தா நீ எனக்கு முன்னாடி ஒரு குழந்தை. இந்த பாதையை பத்தின உண்மையான விஷயம் தெரியுமா? ஒருத்தங்க இன்னொருத்தங்களை விழுங்கலாம். ஹெவன்லி டெவில் குழந்தையான நீ ரொம்பவே ருசியா இருப்ப. உன்னை உணர்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு ஒட்டு மொத்தமா இழுத்து தள்ளிக்கிட்டு இருக்க. உருவான அந்த டெவில் தாட்ஸ் எல்லாத்தையும் அந்த இடத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஏன்ஷியன்ட் டெவில் உறிஞ்சி தள்ளிக்கிட்டு இருக்கு. ஹெவன்லி டெவில்ஸோட உண்மையான தாவ பாதையில ஒருத்தங்க இன்னொருத்தங்களை விழுங்கலாம் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள மென்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இத்தனாயிரக்கணக்கான ஆண்டுகளா ஹெவன்லி டெவில் தாவ பாதைக்குள்ள இருந்த அந்த ஆன்சிஸ்டர் உண்மையான ஹெவன்லி டெவிலால விழுங்கப்பட்டிருக்கான். இந்த உலகத்தோட காரணங்களும் விளைவுகளும் அப்படிங்கிறது ஒருத்தங்களுக்கு கண்டிப்பா என்னைக்கா இருந்தாலும் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ மென்ஷன் பண்றான். ஹீரோ வாழ்க்கையோட உண்மையான விதியை இந்த இடத்துக்குள்ள புரிஞ்சுக்கிறான். தான் ஒரு தப்பு செய்யறோம் அப்படின்னா கண்டிப்பா அதுக்கான விளைவுகள் என்னைக்கா இருந்தாலும் சரி தாமதமானாலும் வந்து சேரும் அப்படிங்கிற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு இருக்கான். வந்த டெவிலும் அடைப்படியா உனக்கு கொடுத்த அந்த ப்ராமிஸை நான் நிறைவேற்றிட்டேன். பைலுவை போட்டு அந்த சீலை உடைக்கிறதுக்கான வேலையை நான் பாத்துக்கிறேன். நீ கொஞ்ச நேரத்துக்கு எந்த ட்ரிக்கும் பயன்படுத்தாத வாய மூடிக்கிட்டு போதும் அப்படிங்கிற மாதிரி அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு ஹீரோக்குள்ள போயிட்டு ஹீரோவும் அந்த இடத்துக்குள்ள லியுமே இறந்ததை தான் காமிக்கிறாங்க. லியுமே இறந்துட்டாளா இல்லையா அப்படிங்கிறதுக்காக செக் பண்றதுக்காக ஹீரோ தன்னோட கையில ஸ்வாடை எடுத்துக்கிட்டு போய்கிட்டு இருக்க. அவ்வளவு வேலைக்கெல்லாம் தேவையில்லை. ஹீரோ போய்கிட்டு இருக்கும் போதே அவன் இடத்துக்குள்ள இருந்து காத்தோட காத்தா கரைய ஆரம்பிக்கிறான். சில இதழ்களா மாறிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் அந்த இடத்துக்குள்ள வரக்கூடிய கிளானோட லீடர் இருக்கானே, சோ அவன் அந்த இடத்துக்குள்ள சொல்லிக்கிட்டு இருக்கான். லியுமே இறக்கிறதுக்கு முன்னாடி எங்களோட ஆன்சிஸ்டர் கிட்ட ஒரு வாக்குறுதி வாங்கினாங்க. அதாவது அவர் இறந்ததுக்கு அப்புறம் இந்த பைய உங்ககிட்ட கொடுக்க சொல்லி சொன்னாங்க. இந்த சேகரிப்பு பைய நீங்க திறந்து பார்க்கணும்னு அவங்க ஆசைப்படுறாங்க போல. இதுல ஏதாவது ஆபத்துகள் இருக்கலாம் அப்படின்னு அந்த இடத்துக்குள்ள அவன் சொல்லிக்கிட்டு இருக்க. ஹீரோ அதை எடுத்துக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள தன்னோட பவர்ஸை பயன்படுத்திக்கிட்டு அந்த சீலை ஓபன் பண்ணி பாத்துக்கிட்டு இருக்க. உள்ளுக்குள்ளார ஒரு டோக்கன், அதே சமயத்துல ஒரு பில் மாதிரியானது இருக்கு. ஹீரோ அந்த டோக்கனை வெளியே எடுத்தவனே அந்த டோக்கனுக்குள்ள சில குறிப்பீடுகள் இருக்கு. இதுல லீயரோட வெறுப்பு ஆற்றல்களை நீக்கிறதுக்கான மெத்தட் இருக்கு. தண்டர்ஸை ட்ரெயின் பண்ணக்கூடிய கல்டிவேட்டர்ஸால மட்டும்தான் அவங்களால மட்டும்தான் இதை நீக்க முடியும். அது மட்டும் இல்லாம பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகளா தொடரக்கூடிய உனக்கு எனக்கும் இடையில இருக்கக்கூடிய இந்த பகைகள்ல நான் தேவையில்லாம லீயரை இழுத்துக்கிட்டேன். நீ என்னோட தாவோ பாதையில என்னோட இதயத்தை நொறுக்கி இருக்க. நான் உன்னை கண்டிப்பா சும்மா விட மாட்டேன். என்னைக்கா இருந்தாலும் ஒரு நாள் காரணங்களும் விலைகளும் தீர்க்கப்பட வேண்டியது இருக்கு அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள இருந்தாலும் நான் பல நபர்களை நம்பி என்னோட சக்திகளை பயன்படுத்தினேன். ஆனா எல்லாருமே என்னோட பாதைகளை எனக்கு துரோகங்களை மட்டும் தான் பண்ணாங்க. லியுமையை எத்தனை பேர் கொல்ல வந்தாலும் லீயர் அந்த இடத்துக்குள்ள வந்து காப்பாத்திருக்கோம். இதை பார்த்துக்கிட்டு லியுமை வாங்லிங் நான் கண்டிப்பா உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு மாதிரி சொல்லிக்கிட்டு அந்த வெறுப்பு ஆற்றல்களோட பயங்கர வேகத்துல சுத்தி இருக்கக்கூடிய எல்லாரையும் கொண்டு இருப்பா. உன்னை கொன்னு பழி வாங்கினதுக்கு அப்புறம் லீயரோட உடம்புல இருக்கக்கூடிய எல்லா வெறுப்பு ஆற்றல்களையும் நீக்கணும் அப்படிங்கறதா என்னோட ஆசை. இருந்தாலும் இன்னைக்கு கடைசி கட்டத்துக்கு நான் வந்துட்டேன். கண்டிப்பா என்னால இதை செய்ய முடியாது. நான் இறந்துட்டேன். இருந்தாலும் காரணங்களும் விளைவுகளோட காரணங்களா இந்த இடத்துக்குள்ள என்னோட வெறுப்பு ஆற்றல்கள் என்னோட காரண விளைவுகள் இன்னமும் இந்த இடத்துக்குள்ள ஒரு தாவோ பாதைகளா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு. அதாவது லீயரா உயிர் வாழ்ந்துகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க போல. ஹீரோ துகள்களா உருவாகக்கூடிய மனுஷங்களோட வாழ்க்கை துகள்களாவே மறைஞ்சு போயிடுச்சு. காரண காரியங்கள் அப்படிங்கிறது லைஃப் அண்ட் டெத் ரீஇன்கார்னேஷன் சர்க்கிளை புரிஞ்சுக்கிறத விட ரொம்பவே கடினமானதா இருக்கு. அது மட்டும் இல்லாம இந்த லீயர் வடிவம் என்னோட ரத்தத்தாலையும் என்னோட ஆன்மாவாலையும் உருவாக்கப்பட்டது. இதோட வெறுப்பு ஆற்றல்களால என்னோட மெயின் சோல் சேதப்படாத இருக்கிறதுக்கு எனக்கு இருக்கக்கூடிய ஒரே ஒரு வழினா அது இது மட்டும் தான் அப்படின்னு சொல்லிக்கிட்டு அந்த இடத்துக்குள்ள லீயரை அட்டாக் பண்ணி அந்த இடத்துக்குள்ள பறக்க விட்டுக்கிட்டு இருக்க. லீயரும் அந்த இடத்துக்குள்ள சதறி போய்கிட்டு இருக்கிறது பயங்கர வேகத்துல ஹீரோவை கோவத்துல வந்து தன்னோட கையை கடிச்சுக்கிட்டு இருக்க. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அதை எதுவுமே பண்ணல. ரத்தங்களா வடிஞ்சுக்கிட்டு இருக்கு. தன்னோட குழந்தையை பார்த்துக்கிட்டு இருக்க மாதிரி ஹீரோ அந்த இடத்துக்குள்ள பார்த்துக்கிட்டு தன்னோட பவர்ஸை பயன்படுத்திக்கிட்டு அதோட உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய எல்லா வெறுப்பு ஆற்றல்களையும் ஹீரோ நீக்க ஆரம்பிக்கிறான். நீக்கிற அடுத்த நிமிஷமே அது அந்த இடத்துக்குள்ள இருந்து ஹீரோ கூட ரொம்பவே க்ளோஸ் ஆயிடுது. ஹீரோ அந்த இடத்துக்குள்ள அது தன்னோட கைகளை எடுத்து வச்சுக்கிட்டு உனக்கு லீயர் அப்படிங்கிற அந்த கதாபாத்திரம் அப்படிங்கிறது அந்த அளவுக்கு நல்லா இல்ல. உனக்கு பிங் அப்படிங்கிற கதாபாத்திரம் நல்லா இருக்கும். இன்னையில இருந்து உன்னோட பேரு வாங் பிங். இங்க பாரு வாங் பிங், இந்த உலகம் அப்படிங்கிறது ரொம்பவே பெருசு. நீ என்ன மாதிரி மாறிடாத. நீ சுமந்துக்கிட்டு போகக்கூடியது என்னோட வெறுப்பு ஆற்றல்கள். அது படுகொலையிலிருந்து உருவான ஒரு வெறுப்பு ஆற்றல். இந்த வெறுப்புகள் எல்லாமே மனித உலகத்திலே அழியக்கூடிய வெறுப்புகள். இதை நீ சுமந்துக்கிட்டு போக கூடாது. நீ மாற்றல் உலகத்துக்கு போ. மாற்றல் உலகத்துல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் ஒன்றிணைய கத்துக்க. மனித உலகில் இருக்கக்கூடிய மலைகள்,
ஆறுகள், வெப்பங்கள், குளிர்ச்சிகளை உணர கத்துக்க, மனிதர்களோட உண்மையான கைண்ட்னஸ் அதாவது அவங்களோட கருணைகளையும் மனிதர்களோட அரவணைப்புகளை வாழ கத்துக்க, அதை புரிஞ்சுக்க கத்துக்க, அதுக்கப்புறமா வாழ்க்கையில நீ ஒரு உண்மையான வாழ்க்கையை வாழ்றதுக்கான ஒரு வாய்ப்பு உனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஹீரோ சொல்றதோட இந்த எபிசோட் முடியுது. ரெனகேட் மட்டும் இதுக்கு மேல எபிசோட் கிடையாது. நெக்ஸ்ட் பர்ஃபெக்ட் வேர்ல்ட் ஸ்டார்ட் பண்ணலான்னு இருக்கேன். ஆனா விட்டு விட்டு போட மைண்ட் செட்டில் சிலர் 1 to 28 வரைக்கும் அப்லோட் பண்ணதுக்கு அப்புறமா எபிசோட போடுங்க ப்ரோ அப்படிங்கிறீங்க. அண்ட் இன்னொரு பக்கம் பார்த்தா 25 வரைக்கும் இந்த நாய்ஸ் அது இதுன்ட்டு அப்படிதான் போய்கிட்டு இருக்கும் போல. எக்ஸ்பிளைன் பண்ண ரொம்ப கஷ்டமா இருக்கு. என்ன பண்றது அப்படிங்கிறது எனக்கு ரொம்பவே குழப்பமா இருக்கு. சரி ஸ்டார்ட் பண்ண சொல்றீங்க அப்படிங்கிறதுனால நானும் ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நம்மளோட செகண்ட் சேனல் நியூ அனிமே போட்டேன். ஸோ அந்த சேனல் வந்து மானிட்டைசேஷன் ஆகிட்டு இருக்கு. அதனால தான் வீடியோ அப்லோட் பண்ணாது இருக்கேன். ஸோ ஒரு 1 வீக் கிட்ட எடுக்கும்னு நினைக்கிறேன் டைம் மானிட்டைசேஷன் ஆனது. உங்களுக்கே தெரியும் இல்லை, உங்க எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் தான். ஸோ மானிட்டைசேஷன் எனபிள் ஆனதுக்கு அப்புறம் அதை நான் வீடியோ அப்லோட் பண்றேன். நான் நீங்க கேட்ட எல்லா வீடியோஸையும் எடுத்து வச்சிருக்கேன். ஆனா எதை சூஸ் பண்றதுனே தெரியல. எல்லாருமே எல்லாத்துலயும் கொஞ்சத்தை போட்டு ஸ்டாப் பண்ணி வச்சிருக்காங்க. ஆனா எல்லாமே நல்ல அனிமேவா. ஸோ என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத நீங்க கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமா ஓட்டிங் வச்சுட்டு ஒன்னா கம்ப்ளீட் பண்ண ட்ரை பண்றேன். ஸோ 25க்கு மேல ஃப்ரீ தான். சீக்கிரமா டோங்கா எல்லாத்தையும் பார்த்து முடிப்போமா? இப்போதைக்கு ஒரு 3 பிளேலிஸ்ட் 4 பிளேலிஸ்ட் இருக்குல்ல. அடுத்த வாட்டி பிளேலிஸ்ட்டை ஓப்பன் பண்ணி பார்க்கும்போது எல்லாமே கம்ப்ளீட் ஆயிட்டு அப்படியே பெருசா இருக்கணும். சீக்கிரத்துல அதுக்கு வருவோம். நெக்ஸ்ட் ஒரு நல்ல எபிசோட்ல சந்திப்போம். அது வரைக்கும் பை கைஸ்.